பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 48வது அதிகாரம் வசனம் 12-13 வாசிக்கிறேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்து நிற்கும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. ஒரு விசை ஆண்டவர் உங்களோடு தனியா பேச விரும்புகிறார். எவ்வளவோ நாட்கள் ஏன் இந்த காரியம் மாறல? ஏன் எனக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் எனக்காக சூழ்நிலையை மாற்ற மாட்டேங்கிறார்? யோசுவா ஆண்டரை பார்த்து கேட்டாரு, சூரியனை சந்திரன் நிற்க செய்தாரு, எனக்காக ஏன் அந்த காரியத்தை நிற்க செய்யல? ஏன் எனக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகள் நிற்கல? ஏன் எனக்கு இந்த காரியங்கள் நிற்கல அப்படின்னு உங்க மனதில் பல கேள்விகள் இருந்தது பாருங்க. கர்த்தர் காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். சில வேளைகளில் ஆண்டவர் அக்னியின் பாதையில் நம்ம நடக்க விடுகிறார். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ அப்படித்தான் அக்னியின் பாதையில கடந்து போனாங்க. ஆனால் அந்த அக்னி அவர்களை தொடல. ஆண்டவர் ஏசாயா 43வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்மேல் புரளாது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது உன்மேல் அது கடந்து வருவதில்லை. அக்னியில பொருள் கடந்து போவது நீ வேகாதிருப்பாய், எதுவும் உங்களை தொடாது. தயவு செய்து, நான் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை கடந்து போறேன், ஆண்டவர் ஏன் தடுக்கல? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கும்படியாகத்தான் சில காலங்கள் உங்களை இந்த பாதையில் ஆண்டவர் நடத்தினார். பாருங்க, எந்த இடத்துலையும் தீங்குக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். தீமை உங்களை அணுகவே முடியாது. சில வேளைகளில் ஒரு நிந்தனையின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில ஆண்டவருக்காய் அவமானத்தை சுமக்கிற ஒரு சில காலங்கள் இருக்கலாம். அந்த சிலுவையின் பாதைகள் ஆண்டு கடந்து போனது. உலகத்தின் எல்லாருடைய பாவத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் சிலுவையில கடந்து போனார். நம்ம சில வேளைகளை கொஞ்ச நேரம் கடந்து போறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்து நிற்கும். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை நிறுத்த போற, ஏற்ற நேரத்தில் அக்னியிலிருந்து உங்களை பாதுகாக்க போற, ஏற்ற வேளையில என் கரம் உங்களுக்காய் கடந்து வருகிற பொழுது, எப்படி எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வருகிற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு மதிலாக இருந்த தண்ணீர் எகிப்தியருக்கு வந்தபோது அவர்களுக்கு ஆப்போசிட்டா கடந்து போனதோ, அதே போல அவருடைய கரம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும். என் தேவ கரம் உங்களுக்காய் பாதுகாப்பாய் கடந்து வரும். என் தேவகரம் உங்களுக்கு வல்லமையான காரியங்களை செய்யும். நான் அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்து நிற்கும். என் ஆண்டவர் கட்டளிட போகிறார். இதுவரை இந்த நாள் வரை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காரியம் ஒண்ணுமே செய்ய முடியாது போல, யாருமே ஒண்ணு செய்ய முடியாது போல பாருங்க, நேரம் வரும் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கை விரித்திருப்பாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். என் ஆண்டருடைய கட்டளை கடந்து வரும், எல்லாம் நின்று போகும். எல்லாம் நின்று போகும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. அவருடைய கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தினது, வானங்களை அவருடைய கரமே அளவிட்டது. அவருடைய கரத்தில் அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்துல சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது ஆண்டவரே. அந்த சத்துவமும் வல்லமையும் எனக்கு அற்புதத்தை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், என் காரியங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், எனக்குள் இருக்கிறத நீங்க நிரூபிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கரம் உங்களுக்காய் கட்டளிடும். ஆண்டவர் கட்டளிடுவார். உங்களுக்கு சாதகமாய், உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்க பேரை பெருமைப்படுத்தும்படியாய், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாய், நீங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற ஸ்தானத்துல உங்களை உயர்த்தும்படியாய் என் தேவ கட்டளை கடந்து வரும். அப்பொழுது சொல்லுவீங்க, ஏசாயா 48வது அதிகாரம் வசனம் 12-13 ஆண்டவர் சாட்சியாய் வைத்திருக்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சந்தோஷமா ஆண்டவர் பலப்படுத்துங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you.